அரசியல் அதிரடி 155 இடங்கள். அமித்ஷா கொடுத்த அந்த சீக்ரெட் ரிப்போர்ட். எடப்பாடி இப்போ செம ஹாப்பி. அதிமுகவோட முதல் வேட்பாளர் பட்டியல்ல இருக்கிற அந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இதோ முழு விவரம். தமிழ்நாடு தேர்தல் நெருங்கியாச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ 23 பேர் கொண்ட முதல் லிஸ்ட வெளியிட்டு அதிரடி காட்டியிருக்காரு. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா 23 பேர்ல 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள். புதுமுகங்களுக்கு பதிலா ஏன் பழைய படை? இதுதான் இப்போ ஹாட் டாபிக். வேலுமணி, தங்கமணி, சி விஜயபாஸ்கர்னு ஜெயலலிதா காலத்து தூண்களை மீண்டும் இறக்கியிருக்காரு இபிஎஸ். ரிஸ்க் எடுக்க அவர் தயாரா இல்லைங்கிறது இதுல தெளிவா தெரியுது. குறிப்பா எடப்பாடி தொகுதியில 8வது முறையா அவரே நிக்கிறாரு. கொங்கு மண்டலம் முதல் சென்னை வரை பழைய அமைச்சர்களுக்கே மீண்டும் மகுடம் சூட்டியிருக்காரு. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு டெல்லி பிளான் இருக்கு. சமீபத்துல அமித்ஷாவை பார்த்தப்போ ஒரு ரகசிய சர்வே ரிப்போர்ட்டை இபிஎஸ் காட்டியிருக்காரு. அதுல அதிமுக கூட்டணிக்கு 155 இடங்கள் வரை கிடைக்கும்னு வந்திருக்கான். இத பார்த்த அமித்ஷாவும் கிரீன் சிக்னல் காட்டிட்டாராம். அதனாலதான் எடப்பாடி முகம் இப்போ அவ்வளோ பிரகாசமா இருக்கு. பழைய முகங்கள் மூலமா வெற்றியை உறுதி செய்ய முடியும்னு அவர் நம்புறாரு. திமுகவோட வியூகத்தை உடைக்க இந்த பழைய படை உதவுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பழைய அமைச்சர்களுக்கு மீண்டும் சீட் கொடுத்தது சரியா தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமித்ஷா கொடுத்த அந்த 155 சீட் மேஜிக் நடக்குமா?